வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சேர்ந்த பேர் மகிழ்ச்சி. நான் ராஜீவ், இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம நண்பர்கள் வந்து ஒரு சில முக்கியமான சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் சின்ன ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்கிறவங்களுக்கும் சரி, நமக்கு பிஆர்பி பண்ணுறவங்களுக்கும் ஜிஎஃப்சி பண்ணுறவங்களுக்கும் சரி, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி 31 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் இருக்குது முடியறதுக்கு. அதனால் பார்த்தா ரிமைண்டிங் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆஃபர்ஸ் என்னன்றதை திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து அங்கே ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்கிறவங்க ₹10 பர் கிராஃப்ட் மட்டும்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமும் ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கான மெடிசன் கிடைக்கும், 3 ஜிஎஃப்சி கிடைக்கும். இல்லை ஜிஎஃப்சி வேணாம் நார்மல் பிஆர்பி வேணாலும் 6 நார்மல் பிஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயோடின் பிஆர்பி பண்ணுறவங்களுக்கு வெளியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சவங்களுக்கு ₹1000 இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சவங்களுக்கு ₹500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிஎஃப்சிக்கு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ₹2000 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஜிஎஃப்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஃப்சி பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கான மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறேன். மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம், சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார். இது நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கத்தான் செய்யும். நமக்கு வந்து பார்த்தோன்னா கிரேடு 3, 4 இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பிஆர்பி பண்ணாலும் ஜிஎஃப்சி பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தோன்னா மீதி இருக்கிற முடியை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு முடி ஏறிடுச்சுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா வீக்கான முடி டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏற்கனவே ஏறிட்டுருக்கு. வீக்கான முடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளினிக்கை அணுகி டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணணும். கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்ம ஆல்ரெடி வீக்காக முடி உதிரக்கூடிய சூழ்நிலை இருக்கிற முடி இருக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம புதுசாக ஒரு பிஆர்பியோ ஜிஎஃப்சியோ ஏதோ ஒன்று பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை அந்த முடியானது உடனே அக்செப்ட் பண்ணுமான்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா அது செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் க்ரோத் ஆகும். இல்லைனா அது நம்ம பாடியில் புதுசாக ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது பார்த்தோன்னா அந்த முடிகள் ஏற்கனவே வீக்காக இருக்கிற முடி வந்து திரும்பவும் கொட்டியதுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா அந்த முடியாக ரீக்ரோத் ஆகலாம். அதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிற சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மேலே இருக்கிற முடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் முடி உதிர்றதை போஸ்ட்போன் பண்ணலாமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி கிரேட் 3, 4 இருக்கிறவங்க நீங்கள் டிரான்ஸ்பிளேஷன் செய்யுங்க. டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த முடியோடு சேர்த்து அதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது நம்ம கிளினிக்ஸ், நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்னும் இருக்க தான் செய்யுது. சில கமெண்ட் செக்ஷனில் நண்பர் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கோயம்புத்தூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பல வருஷங்களாக போயிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது புதுசாக சென்னை, கோயம்பேடில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தொட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150-200 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெளியே அங்கே இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தாலே மேலே பார்த்தீங்கன்னா லா சென்னைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வாக் பண்ணி லெஃப்ட் சைடில் வாக் பண்ணி போனீங்கன்னா சைடில் ஹோட்டல், பேக்கரி இதெல்லாம் இருக்கும். போனீங்களாவே பார்த்திங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. நீங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கு அப்புறமா போயிட்டு ஒரு 6 மணிக்குள்ளே எப்போனாலும் நீங்கள் போகலாம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்து வெளியூர்லேருந்து போகிறவங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இங்கே தான் பார்க் பண்ணுறாங்க. ஸோ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு உள்ள மாநகர பேருந்துகள்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாநகர பேருந்துகள் வெளியே வர்ற இடத்துல வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜுக்கு அடுத்து நம்மளுக்கு தான். ஸோ ரோட்லேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் மெயின் பில்டிங். கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோரையும் பார்த்திங்கன்னா நம்ம தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். நம்ம வந்து லேண்ட்மார்க் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஈஸியாக நீங்கள் கூகுள் பின் போட்டு கூட ஈஸியாக போயிடலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தோன்னா கூகுள் பின் வந்து உங்களுக்கு அட்ரஸ் கூட கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக போங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வெரி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை கிளினிக் ஏறினாலும் இங்கே ஒரு டைம் நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு உண்மை நிலவரம் புரியும். மற்ற இடத்துக்கும் இங்கே இடத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, மற்ற இடங்களில் நம்மளை எந்த மாதிரிலாம் ஏமாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அங்கே வந்தால் புரிஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் என்னுடைய இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கிளினிக் 1 நம்பர் இருக்குது. யாருக்குனாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டைம் வந்து கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்னால் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நன்றி.